தளபதி விஜய் அவர்கள் ஒரு குழந்தை மாதிரி ஓடி வந்து அவங்க அப்பாவை ஹக் பண்றப்ப எனக்கு பர்சனலா இந்த ஒரு விஷயம் தான் மைண்ட்ல வந்துச்சு. 33 வருஷம் பேக் மூவ்மெண்ட். அன்புள்ளம் கொண்டோரே வணக்கம். என்னையும் என் மனைவி சோபாவையும் வாழ வைத்த உங்கள் பொன்னான கரங்களில் இன்று என் அன்பு மகன் விஜயின் எதிர்காலத்தையும் ஒப்படைக்கிறேன். அன்னைக்கு அவங்க அப்பா சொன்ன அந்த எதிர்காலம் இன்னைக்கு எப்படி பிரகாசமா இருக்கு அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டுமா? SAC அவர்கள் ஒரு உளி எடுத்து சிலையை செதுக்க ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அந்த சிலை தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு பல அவமானங்களையும் பல எதிர்ப்புகளையும் பல தோல்விகளையும் கடந்து வந்து இன்னைக்கு ஒரு ராஜாவாக ஒரு வரலாற்று நிகழ்வை உருவாக்கி இருக்கிறாருங்க. அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல, குலசாமி இவன் அடிவேர் அந்த வேர்வைக்கு. இந்த கேரியரன் உச்சம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் சும்மா எல்லாம் சொல்லலைங்க. என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு இந்த நேரத்துல இப்படி ஒரு பொக்கிஷத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த SAC அவர்களுக்கு கோடி நன்றிகள். அதே தருணத்தில் தளபதியோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய ஒரு அண்ணனாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் இயக்குநர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளுங்க. அடுத்தவங்க தொட்ட உயரத்தை இலக்கா வைக்காதீங்க, நீங்க தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்கா வைங்க. இலக்கை நிர்ணயிச்சிட்டு போயிட்டாருங்க நம்ம தளபதி. ஜனநாயகனின் ஒன் லாஸ்ட் ஆடியோ லான்ச், ஜனநாயகனின் ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஜனநாயகனின் ஒன் லாஸ்ட் இமோஷனல். கைவீசும் பூங்காத்தே நீ எங்கு போனாயோ யாரென்